புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 2 நுட்பமான பொருளின் இராச்சியம் பக்கம் 114. உயிரற்ற வடிவங்கள் மற்றும் நம்மைப் போன்ற சுவாச உடல்களின் மகிமை கொண்ட அதன் கருணையுள்ள மக்கள். வியப்படைந்து அவரது புலன்கள் மகிழ்ச்சியால் துடித்து. அவர் ஒரு தெய்வீக, ஆனால் உறவினரான உலகில் சென்றார். நமக்கு மிக அருகில் உள்ள அற்புதமான வடிவங்களைப் போற்றினார். ஆனால் ஒரு கடவுளின் விளையாட்டுப் பொருட்களைப் போல சரியானவர். மரணத்தின் அம்சத்தில் மரணமில்லாதவர். அவர்களின் குறுகிய மற்றும் பிரத்தியேகமான முழுமைகளில் வரையறுக்கப்பட்ட தரவரிசை மேலாதிக்கங்கள் நிலைத்து நிற்கின்றன. அது என்னவாக இருந்திருக்கும் என்று கனவு காணவில்லை. எல்லைகளில் மட்டுமே இந்த முழுமையான வாழ முடியும். அதன் சொந்த திட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு மேன்மையில். அனைத்தும் முடிந்து, அகலங்கள் இல்லாமல். அளவிட முடியாத நிழல்களுக்கு இடமில்லை. கணக்கிட முடியாத ஆச்சரியத்திற்கு இடமில்லை. அதன் சொந்த அழகு மற்றும் பரவசத்தின் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மாய வட்டத்தில், மந்திர வட்டத்தில். ஆவி அதன் சட்டத்திற்குப் பின்னால் மறைந்து நின்றது. ஒரு நீல அடிவானம் ஆன்மாவை மட்டுப்படுத்தியது. சிந்தனை ஒளிரும் வசதிகளில் நகர்ந்தது. வெளிப்புற இலட்சியத்தின் ஆழமற்ற அதன் நீச்சல் வரம்பு. அதன் எல்லைகளில் வாழ்க்கை. உடலின் செயல்களின் சிறிய மகிழ்ச்சியில் திருப்தி அடைந்தது. ஒரு கட்டப்பட்ட மூலையில் மனதிற்கு சக்தியாக ஒதுக்கப்பட்டு. அவளது அறையின் பாதுகாப்பான பற்றாக்குறையுடன் இணைக்கப்பட்டு. அவள் தனது சிறிய வேலைகளை செய்தாள், விளையாடினாள், தூங்கினாள். மேலும் பெரிய வேலையைச் செய்ய நினைக்கவில்லை. அவளது வன்முறையான பரந்த ஆசைகளை மறந்தவளாய். அவள் உயர்ந்த உயரங்களை மறந்தவளாய். அவளது நடை ஒரு கதிரியக்க பள்ளத்தில் நிலைத்திருந்தது. ஒரு ஆத்மாவின் அழகான உடல். இனிமையான மற்றும் சூரிய ஒளியில் உள்ள தோப்புகளில் சிரிப்பதைப் போல. குழந்தையைப் போல அவள் மகிழ்ச்சியின் தங்கத் தொட்டிலில் ஆடினாள். விண்வெளிகளின் அழைப்பு அவளது வசீகரமான வசிப்பிடத்தை அடையவில்லை. பரந்த மற்றும் ஆபத்தான விமானத்திற்கு அவளிடம் இறக்கைகள் இல்லை.